ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்சர்ஸ் குறையுது அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பல தேடுதலுக்கு இந்த வீடியோவில் விடை இருக்கு. ஃபர்ஸ்ட் YT ஸ்டுடியோவில் எனக்கு வாட்சர்ஸ் குறைஞ்சு கொண்டே போகுது, அதாவது குறைந்து கொண்டே வருகிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேரன் ஹேண்ட் பேஜ்ல எனக்கு வாட்சர்ஸ் குறைஞ்சு கொண்டே போகுது. நெக்ஸ்ட் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன், இருந்தாலுமே எனக்கு வாட்சர்ஸ் வரவே மாட்டேங்குது. இந்த ஹேண்ட் இந்த பேஜ்ல எனக்கு வாட்சர்ஸ் காமிக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் நம்ம தீர்வு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்சர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நான் YT ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன், நீங்களும் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம YT ஸ்டுடியோவில் பார்க்கலாம். YT ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நல்லா பாருங்க, அது மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் மேல தள்ளுங்க, இங்க பாருங்க எலிஜிபிலிட்டின்னு இருக்கு. இது நல்லா நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வாட்சர்ஸ் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 3000 இருக்கு, இங்க வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. சோ நீங்க வீடியோ போட்டா மட்டும்தான் வாட்ச் ஹவர்ஸ் இந்த பேஜ்ல கணக்காகும். சோ நீங்க ஷார்ட்ஸ் போட்டா அது வியூஸ் தான் கணக்காகும். இங்க பாருங்க வியூஸ் தான் கணக்காகும். சோ நீங்க ஷார்ட்ஸ் போட்டு உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா இந்த பேஜ்ல வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், YT ஸ்டுடியோல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே இன்னொரு முறை சொல்றேன், நீங்க ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னா வியூஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஷார்ட்ஸ்ல இருக்கிற வாட்சர்ஸ் கண்டிப்பா எரன் பேஜ்க்கு வரவே வராது. அதாவது இந்த பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வரவே வராது. ஸோ நீங்க ஷார்ட்ஸ் உங்களுடைய சேனல்ல நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய வாட்ச் ஹவர்ஸ் மாதிரி காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய வாட்ச் ஹவர்ஸ் காமிக்கும். ஆனா அதெல்லாம் ஷார்ட்ஸ் மூலம் வந்த வாட்ச் ஹவர்ஸ், புரியுதுங்களா? ஷார்ட்ஸ்க்கு வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, வியூஸ் தான் எடுத்துப்பாங்க. ஒன்ஸ் அகைன் நான் காமிச்சிடறேன். இங்க பாருங்க, ஷார்ட்ஸ்க்கு நேரம் வியூஸ் கவுண்டிங் தான் இருக்கு. ஸோ யூடியூப் இந்த ஷார்ட்ஸ்ல எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் வந்தாலுமே அது எரன் பேஜுக்கு போகவே போகாது. நமக்கு தகுதியற்ற வாட்ச் ஹவர்ஸ் தான் ஷார்ட்ஸ்ல வர வாட்ச் ஹவர்ஸ். ஷார்ட்ஸுக்கு தகுதியானதுன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் கவுண்ட் தான். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸை போட்டுட்டு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. என்கிட்ட ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, அவங்க போயிட்டு கண்டிப்பாக அவங்களுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் அதிகமாக ஷார்ட்ஸ் போட்டு உங்களுக்கு YT ஸ்டுடியோ இந்த இடத்துல நிறைய வாட்ச் ஹவர்ஸ் காமிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் எரன் பேஜில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் ஷார்ட்ஸ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் கணக்கு வராது, வியூஸ் தான் கணக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, வியூஸ் தான் கணக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோனா மட்டும்தான் வாட்ச் ஹவர்ஸ் கணக்கு வரும். நீங்க பாருங்க, வீடியோக்கு நேரம் என்ன இருக்கு, வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்கு. ஸோ வீடியோ போட்டீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க, ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வியூஸ் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், என்னன்னா சிஸ்டர் நான் வீடியோஸ் போடுறேன், அப்ப நான் ஷார்ட்ஸ் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இன்னும் சிலர் நான் ஷார்ட்ஸ் போடுறேன் அப்ப வீடியோ போடக்கூடாதா, நான் ஏதாவது ஒண்ணுதான் போடணுமா, இதை கம்ப்ளீட் பண்ண, அதாவது இந்த வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண இல்ல இந்த வியூஸ் கம்ப்ளீட் பண்ண ஏதாவது ஒண்ணுதான் போடணுமா அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இல்லைங்க, நீங்க ரெண்டுமே போடுங்க. உங்களுக்கு எது குயிக்கா ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. வாட்ச் ஹவர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆனா, அதாவது பெரிய வீடியோ ரெஸ்பான்சிபிள் அதிகமா வந்துச்சுன்னா அதுல போக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரே ஷார்ட்ஸ்ல மில்லியன் கணக்கு வியூஸ் போயிடுச்சுன்னா ஷார்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ரெண்டுமே உங்க சேனல்ல போடலாம். உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ்னா எது அப்படின்னு சொல்லிக்கதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். வாட்ச் ஹவர்ஸ் வீடியோக்கு மட்டும்தான் வரும். ஷார்ட்ஸ்க்கு எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் போனாலுமே கண்டிப்பா அது ஷார்ட்ஸ்க்கு வரவே வராது. இது வரைக்கும் நீங்க ஷார்ட்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோனா என்ன, அதுக்கு என்ன கிடைக்கும், வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, 3 கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின் சொன்னா, YT ஸ்டுடியோல எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் குறையுது, ஹெரன் பேஜ் அதாவது ஹேண்ட் பேஜ்ல எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் குறையுது, எனக்கு வாட்ச் ஹவர்ஸே வரல. ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சரையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் YT ஸ்டுடியோல வாட்ச் ஹவர்ஸ் குறையுது. ஸோ இந்த YT ஸ்டுடியோல வாட்ச் ஹவர்ஸ் குறையல, மாசம் கணக்கு எடுக்கப்படுது. ஸோ நீங்க இந்த மாசம் நல்ல வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால அதுதான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் மந்த் நீங்க வீடியோவே போடலைன்னா அதனுடைய கால்குலேட் மட்டும்தான் அங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வாட்ச் ஹவர்ஸ் குறையல
அதனுடைய மந்த்லி கால்குலேட் தான் இது. YT ஸ்டுடியோ வந்து மாசம் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இங்க பாருங்க, லாஸ்ட் 28 டேஸ், அதாவது லாஸ்ட் பேக்ல 28 நாளுடைய கால்குலேட் தான் இந்த வாட்ச் ஹவர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த வியூஸ் ஏன் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போயிட்டு பாருங்க. இங்க கீழே காமிக்கிறேன் பாருங்க, அந்த வீடியோவை போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து எரன் பேஜ், அதாவது EARN ஹேண்ட் பேஜ், அந்த பேஜ்ல ஏன் வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு குறையுது, அதுக்குண்டான பதில தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பேஜ் இங்க இருக்கு. ஸோ அந்த பேஜ்ல ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் மானிட்டேஷன் வந்து 365 நாளுக்குள்ள பண்ணிடணும். ஸோ அப்படி பண்ணலைன்னா, இப்ப எப்படி மாசம் லாஸ்ட் 28 டேஸ் கணக்கெடுத்தாங்களோ அதே போல 365 நாள் முடிஞ்சவுடன் லாஸ்ட் அதே மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்துச்சுன்னா அடுத்த நாளை கூட்டிப்பாங்க, முதல் நாள் கழிச்சுப்பாங்க. ஸோ முதல் நாள் நீங்க அதிகமா எடுத்ததுன்னா கழிஞ்சு போயிடும், அடுத்த நாள் நீங்க ஒண்ணுமே எடுக்காததுன்னா சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரிதான் கழிதல் பிளஸ் கூட்டல், இந்த மாதிரி ஒன்று கழியும் ஒன்று கூடும். அதனாலதான் உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து குறையிற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க 1 இயர் இல்லைனாலும் 2 வருஷம் ஆனாலுமே உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு நீங்க ட்ரெண்டிங்கான டாபிக்கை செலக்ட் பண்ணி வீடியோ போடணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனல்ல சில செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான வீடியோ எங்க இருக்கு, அதை போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனல்ல நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்குண்டான மெத்தட்ஸை என்னுடைய பிளேலிஸ்ட் வியூஸ் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை போயிட்டு பாருங்க. உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சா பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்துடலாம். இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்தீங்க, YT ஸ்டுடியோல ஏன் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் குறையுதுன்னு பார்த்தீங்க. ஸோ வந்து அது குறையில, மாசம் கணக்கெடுக்கப்படுது, அதாவது கால்குலேட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் வந்து எரன் பேஜ், அதே போலதான் வருஷம் கணக்கெடுக்கப்படுது. இப்ப மூணாவது, எனக்கு வாட்ச் ஹவர்ஸே சுத்தமா வரல, நான் சேனல் ஓபன் ஆகி 2 வருஷம் ஆகுது, எனக்கு வாட்ச் ஹவர்ஸே காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த சிஸ்டருடைய சேனலை நான் போயிட்டு பார்த்தேன், நிறைய போட்டிருக்காங்க, நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, நல்ல ரீச்சபிள் கொடுத்துருக்கு. ஸோ வீடியோஸ் வந்து மினிமம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க, மேக்சிமம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சொல்றேன், அவங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்காகன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஷார்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் போட்டா வியூஸ் தான் கவுண்ட் ஆகும், நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகாது. ஸோ அந்த சிஸ்டருக்கு 2 வருஷமா அவங்க போட்டிருந்தாலுமே வியூஸ் தான் கால்குலேட் ஆயிருக்கும். நீங்க வேணா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுடைய சேனல்ல ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க, அது வியூஸ் கவுண்ட்ல போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க வாட்ச் ஹவர்ஸ் வேணும்னா வீடியோ போடுங்க, வியூஸ் வேணும்னா ஷார்ட்ஸ் போடுங்க. புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்களா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.